விஜய், சிவகார்த்திகேயன் பொதுவாக இது போன்ற சர்ச்சைகளுக்குள்ள ஜோதிடத்தை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. இருந்தாலும் இன்றைக்கு வெகுஜன மக்கள் இது போன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்கன்றதுனால சில விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேச வேண்டியிருக்கு. பராசக்தி என்பது நிச்சயமாக வெற்றி பெறும். விஜய் விட பலசாலியா சிவகார்த்திகேயன் கேட்குறாங்க. இல்லை, பலசாலி எனும்போது பலசாலி விஜய் தான், மாற்றுக்கிறது கிடையாது. இவர் கமர்ஷியல் பிக்சர் எடுத்தால் ஒர்க் அவுட் ஆகாது. 2-3 படம் எடுத்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு கமர்ஷியல் பிக்சர் எடுத்து. விஜய் எடுக்கலாம், அது வெற்றி பெறும். ஆனால் இவர் கமர்ஷியல் பிக்சர் எடுத்தாருன்னா ஒர்க் அவுட் ஆகாது. முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு நடிகர்களில் யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் விஜயினுடைய ஜாதகம் ஒரு தீவிரமான அசுர சக்தி கொண்டது. அதனால தான் சொல்கிறேன் நான், தீவிரமான அசுர சக்தி கொண்டு போய் கவுத்தி விட்டுரும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி கவுத்தி விட்டதோ அதே போல கொண்டு போய் கவுத்திரும். என்னதான் ஜெயலலிதா ஒரு புகழ்பெற்ற பெண்மணியாக இருந்தாலும் கூட அவருடைய அந்த வார்த்தைகள் அவரை கொன்றது, படிப்படியாக அவரை பலவீனப்படுத்தியது. இவர் கடைசியாக பேசியது அந்த தீய சக்தின்னு பேசிய வார்த்தைகள் எல்லாம் இது அவருக்கே எதிரொலிக்காது. ஜெயலலிதாவை ஒப்பிட்டு விஜயை பேச சொல்றீங்க. எப்படி விஜய்க்கே இது தீய சக்தின்னு திருமணம் எப்படி சொல்லி அப்படி பேசக்கூடாதுங்க. பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இல்லந்தோறும் ஜோதிடம் நிறுவனத்தின் ஆசிரியரும் நிறுவனருமான சிவராம கணேசன் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார், பிரதமர் மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் கூட மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால இவ்வளோ நுணுக்கமாக சொன்னதுனால இந்த கேள்வியை கேட்குறேன். சிவகார்த்திகேயன் விஜய் கூட போட்டி போகிற அளவுக்கு இந்த ஜனநாயகன் விசஸ் பராசக்தி அப்படிங்கிற படம் இந்த பொங்கலுக்கு வருது அப்படின்னா, சிவகார்த்திகனுடைய ஜாதகம் விஜயை விட அதிக பலம் பொருந்தி இருக்கா? சிவகார்த்திகனுடைய ஜாதகம் எப்படி இருக்கு? விஜய், சிவகார்த்திகேயன் பொதுவாக இது போன்ற சர்ச்சைகளுக்குள்ள ஜோதிடத்தை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. இருந்தாலும் இன்றைக்கு வெகுஜன மக்கள் இது போன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்கன்றதுனால சில விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேச வேண்டியிருக்கு. விஜய் என்பது ராகு என்ற கிரகத்தினுடைய ஆதிக்கம். ராகு உயர்த்தி படிப்படியாக பின்னால் அந்த நிலையில் கீழ் இருக்கவார். கேது கீழிருந்து மேலே உயர்த்துவார். இது சிவகார்த்திகேயனை பொறுத்தவரை கேது ஆதிக்கம். இப்போ அவருடைய பிறந்த நாள் என்பது 1980 17 பிப்ரவரி அப்படின்னு இணையதளத்தில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா 85 பிறந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி. அதாவது 17/2/1985. இப்போ இதை உறுதிப்படுத்திக்க முடியல. ஆனால் ஒரு செய்தி நமக்கு தெரியும், இவருடைய டீனேஜில் அவங்க அப்பா கொல்லப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தி. அப்படி பார்த்திங்கன்னா 1985 தான் ஓரளவு சரியாக இருக்குது. இன்றைக்கு அவருக்கு 40 வயது என்ற நிலையில் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு மகா நடிகராக இருக்கிறார். பொதுவாக சிவகார்த்திகேயனுடைய படங்கள் ஜனரஞ்சகமாக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்த படமாக இருக்கும், பெண்கள் எல்லோரும் பிடித்த படமாக இருக்கும். ஆனால் சப்ஜெக்ட் ஓரியன்டாக, அதாவது பொது நிகழ்வு தொடர்பாக அல்லது நாட்டுப்பற்று தொடர்பாக, மொழிப்பற்று தொடர்பாக, அல்லது ஒரு மிக முக்கியமாக விளையாட்டு தொடர்பான ஒரு படம் கூட எடுத்திருந்தார். அவர் ப்ரொடியூசராக இருந்தார். எதிர்நீச்சல். இது போன்ற படங்கள் எடுக்கும்போது அது அவருக்கு பேரையும் புகழையும் தருவதோடு நஷ்டமடையாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். அவருக்கு இயல்பாகவே கேது என்ற கிரகம் சேவை தொடர்பானது. மற்றவர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்தி சொல்கிறீங்களா, மற்றவர்களுடைய நலன்களில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்களா, மற்றவர்களுடைய உயர்வுக்கு நீங்கள் பாடுபடுகிறீர்களா அப்படின்னா கேது உதவி செய்வார். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்தவித உதவியும் கிடைக்காது. இது இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, இவருடைய தந்தையை ஒரு கொடூரமான ஒரு மரணத்தை தந்த ஒரு கிரகம் ராகு.
அந்த அடிப்படையில் தான் நான் 1980ன்னு ஒரு முடிவுக்கு வரோம். மாசி மாதம் பிறந்திருக்காரு. ரொம்ப அற்புதமான மாதம் அது. சூரியன் வந்து சிம்மத்தை பார்க்கின்ற மாதம். இவருடைய ஜாதகத்தில் சூரியன், கேது, சந்திரன், புதன் எல்லாம் 4 கிரகங்களும் ஒரே இடத்துல இருக்குது. அன்றைய தினத்தில் சதய நட்சத்திரம் வர இவர் பிரான்மலை என்ற ஒரு புண்ணிய சேத்திரம், சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்மலை என்ற புண்ணிய சேத்திரத்தில் பிறந்திருக்கிறார். ரொம்ப விசேஷமான தன்மை. ஆனால் இந்த ஜாதகமே கேது ஆதிக்கம் என்ற நிலையில் கடுமையான பிரச்சனைகளோடு தான் வாழ்க்கையை தொடங்கணும், வேறு வழி இல்லை. அப்படியே அவருடைய வாழ்க்கையில் நிறைய பின்னடைவுகளை சந்தித்து தான் முன்னேறணும். அந்த அளவுக்கு அது கர்ம ஜோதிடத்தில் அது ஒரு முக்கியமான விதி. இப்போ ஒரு கடந்த காலம் கஷ்ட காலத்தை எல்லாம் கடந்துட்டார். கடந்து இப்பொழுது புதன் தசை நடந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக வெற்றி பெறும். பராசக்தி என்பது நிச்சயமாக வெற்றி பெறும். என்ன காரணம் அப்படின்னா, இது மொழி தொடர்பான ஒரு படம். அப்போ மொழி தொடர்பாக, தேசப்பற்று தொடர்பாக இவருடைய படங்கள் எடுக்கப்படும் போது, அதே மாதிரி விளையாட்டு வளர்ச்சி தொடர்பாக எடுக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றியை பெறும். இது இயல்பாக அவருடைய ஜாதகத்துக்கும் அவருடைய இயல்புக்கும் கொண்ட ஒரு அமைப்பு. பொதுவாக அவர் காமெடி படங்கள் நிறையா நடிச்சிட்டு இருந்தார். அமரனில் போய் ஒரு மிலிட்ரி, அதாவது இராணுவ வீரனாக நடிக்கிறத யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க என்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் எவ்வளோ அற்புதமாக அந்த வேடம் வந்து பொருந்தியது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ இது வந்து அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய, அதுதான் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஜாதகத்தினுடைய கர்மாவை அறிந்து கொண்டு, இவர் கமர்ஷியல் பிக்சர் எடுத்தால் ஒர்க் அவுட் ஆகாது. 2-3 படம் எடுத்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு கமர்ஷியல் பிக்சர் எடுத்து. விஜய் எடுக்கலாம், அது வெற்றி பெறும். ஆனால் இவர் கமர்ஷியல் பிக்சர் எடுத்தாருன்னா ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, விஜய் கூட சிவகார்த்திகேயன் போட்டி போடுறாருன்னா விஜய் விட சிவகார்த்திகேயனோட ஜாதகம் வலுவா ஸ்ட்ராங்காக உச்சத்தில் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, பொதுவாக ராகு, கேது இந்த 2 கிரகங்களுக்குள்ளே போட்டி போடும்போது ஒரு வெற்றியை பெறுவது என்பது ராகு தான். ஆனால் அது ஒரு நிலையான வெற்றியை தராது. கேது வந்து ஒரு நிலையான வெற்றியை தரும். உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, நம்முடைய அரசியல் தலைவர்களில் ராகுவினுடைய ஆதிக்கம் கொண்டவர் ஜெயலலிதா, கேதுவனுடைய ஆதிக்கம் கொண்டவர் கலைஞர். ஆனால் நிலையான வெற்றியை யார் பெற்றார் என்று நீங்கள் சரித்திரத்தில் யார் நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் நிற்கிறாங்க? கலைஞர் தான் நிற்பாங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ராகு வந்து ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி ஒரு குறித்த காலத்தில் ஒரு வெற்றியை கொடுத்து, அந்த குறித்த காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி விகடனில் நீங்கள் தான் பேட்டி எடுத்து எனக்கு போட்டிங்கன்னு நினைக்கிறேன். அவர் மரண தருவாயில் ஒரு டிசம்பர் மாதத்தில் நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க. ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம், அவருடைய மரணம் அருகில் வந்து விட்டது அப்படின்ட்டு. அப்போ இந்த ராகுனுடைய ஆதிக்கம் ஜெயலலிதாவுக்கு, கேதுவனுடைய ஆதிக்கம் கலைஞருக்கு. அப்போ இந்த ராகு கேது அப்படின்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போகும்போது ஒரு நிலையான வெற்றியை சிவகார்த்திகேயன் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் விட பலசாலியா சிவகார்த்திகேயன் கேட்குறாங்களே? இல்லை, பலசாலி எனும்போது பலசாலி விஜய் தான், மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு அசுர சக்தி வாய்ந்த ஒரு பலம் என்றால் விஜய்கிட்ட இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஆனால் அந்த அசுர சக்தி நிலைத்து வெற்றி பெறுமா என்றால் நிலைத்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. யாருக்கு? சிவகார்த்திகேயனுக்கா விஜய்க்கா? விஜய் அவர்களுக்கு. என்ன காரணம்? அதான் அசுர சக்தி என்பது நிலைத்த வெற்றியை தராதுங்க. ஆனால் இன்னைக்கு 2026 இந்த காலகட்டத்தில் சிவகார்த்திகேயனை விட விஜயோட ஜாதகம் வலுவாக இருக்குது, சிவகார்த்திகேயன் ஜாதகம் வலு பெற்றுக்கொண்டு இருக்குது, அப்படி புரிஞ்சுக்கணுமா? எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதை நீங்கள் அரசியலோட கனெக்ட் பண்ணாதீங்க. சரி. ஒரு மனிதன் அசுர சக்தியை வெளிப்படுத்தும் போது தன்னுடைய ஆற்றல், இயல்பான ஒரு பாசிட்டிவான ஆற்றல் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ ஜோதிடமாக இப்படி பார்க்கலாமா? விஜய்க்கு ஜாதக கட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு இப்போ தான் நல்ல காலம் தொடங்கியிருக்கு, அப்படி பார்க்கலாமா? இல்லை, 2 பேருக்குமே ஜாதகத்தை பொறுத்தவரை சிறப்பான ஜாதகம் தான். சரி. இந்த சிறப்பான ஜாதகம் இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்க முடியாது. ஆனால் விஜயினுடைய ஜாதகம் ஒரு தீவிரமான அசுர சக்தி கொண்டது. அதனால தான் சொல்கிறேன், நான் இந்த தீவிரமான அசுர சக்தி கொண்டு போய் கவுத்தி விட்டுரும்
செல்வி ஜெயலலிதா அவர்களை எப்படி கவுத்தி விட்டதோ அதே போல கொண்டு போய் கவுத்திரும். ஜெயலலிதா நல்லா ஒரு இரும்பு பெண்மணி, ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்க. ஆனால் அவருடைய கடைசி காலம், அவர் இன்னும் 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் வாழ வேண்டியவர் இல்லையா? அவரை யாரு கொன்றது? அது இயற்கை மரணம். இயற்கை மரணம்னு சொல்ல முடியாதுல்ல. அவருக்கு உடல்நல கோளாறு, அவருக்கு பிரச்சனைகள், பல்வேறு மன ரீதியான பிரச்சனைகள், வழக்கு பிரச்சனைகள், இதையெல்லாம் யார் வந்து கொண்டு வந்து கொடுத்தா? அப்போ இந்த அசுர சக்தி, உடலில் அசுர சக்தி வளர வளர இது போன்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். நோய் வரும், எதிரிகள் வலுப்பெறுவார்கள், ஏதாவது ஒரு தீவிரமான பிரச்சனைகளில் சிக்கி சிறை தண்டனை பெறுவதற்கான வாய்ப்புகள், இது போன்றெல்லாம் அசுர சக்தியை கொண்டு வந்து வளர வச்சிடும். இவர் கடைசியாக பேசியது அந்த தீய சக்தின்னு பேசிய வார்த்தைகள் எல்லாம் இது அவருக்கே எதிரொலிக்கும். அது எப்படி சொல்றீங்க? அப்ப ஜெயலலிதா ஒப்பிட்டு விஜயை பேச சொல்றீங்க, எப்படி விஜய்க்கே இது தீய சக்தின்னு திருமணம் எப்படி சொல்ல? அப்படி பேசக்கூடாதுங்க. நீங்க எப்படி அதாவது நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நமக்கே திரும்பி வரும். ரமண மகரிஷி மிக அழகாக சொல்லியிருப்பார், நீ எதை செய்கிறாயோ அது மிக வேகத்தில் உனக்கு திரும்பி வரும். அதிலும் நாம் சொல்லுகின்ற சொல் இருக்கிறதல்லவா, ரொம்ப கவனமாக சொல்லணும். அப்போ அந்த சொல் வந்து ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். கவிஞர் வாலி பேசியிருப்பார். அப்போ இது வந்து நிதர்சனமான வார்த்தை. நீங்கள் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் வாக்கு ஸ்தானம் என்பது 2ஆம் இடம். இது எந்த ஸ்தானத்தோட தொடர்பில் இருக்குன்னா நேர் எதிர் ஸ்தானமான 8ஆம் இடத்தோடு தொடர்பில் இருக்கிறது. நான் ஜோதிட ரீதியாக சொல்கிறேன், விஞ்ஞான ரீதியாக சொல்கிறேன். அப்போ இந்த 2ஆம் இடத்திலிருந்து வெளிப்படுத்துகின்ற இந்த சொல் நேராக 8ஆம் இடத்தில் மோதும். விஜயோட ஜாதகத்தை சொல்கிறீங்க பொதுவாக எல்லாருக்குமே. சரி. அப்போ 8ஆம் இடத்தில் மோதும் போது அந்த 8ஆம் இடம் அசுபத்தன்மையாக மாற வேண்டுமா, சுபத்தன்மையாக மாற வேண்டுமா என்றால் 8ஆம் இடம் ரொம்ப மோசமான இடம். அது ஆயுள் ஸ்தானம். ஆனால் அதிகமான பிரச்சனைகள் அங்கே தான் போய் சேரும். அப்போ நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேச பேச, ஏன் பெரியவங்கெல்லாம் மந்திரத்தை உச்சரிங்க, பதிகங்கள் பாடுங்கள், பாசுரங்கள் பாடுங்கள் என்று ஏன் சொல்கிறாங்க? இந்த நல்ல வார்த்தைகளை உச்சரிக்க உச்சரிக்க அந்த 8ஆம் இடம் தூய்மையாக துன்பமில்லாத வாழ்க்கையை வாழ முடியும். இது இயல்பான ஒன்று. நீங்கள் நல்ல வார்த்தைகள், அது நீங்கள் குரானில் எடுத்துக்கோங்க, பைபிளில் எடுத்துக்கோங்க, கீதையில் எடுத்துக்கோங்க, நல்ல வார்த்தைகளை நாம் பேச பேச உச்சரிக்க உச்சரிக்க, இப்போ வேதாத்ரி மகரிஷி சொல்கிற வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே இருங்கன்றார். அப்போ சொல்ல 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 என்ன ஆகும்னா 8ஆம் இடம் தூய்மையாகும். ஆனால் தீய வார்த்தைகளை பேச பேச 8ஆம் இடம் வலிமை பெறும். இப்போ விஜய் தீய சக்தின்னு ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே, இந்த வார்த்தைகள் அவரிடமிருந்து வெளிப்பட்டது, அவருடைய அசுர சக்தி உள்ளிருந்து வெளிப்பட்டது. அது அந்த மாதிரி வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்க கூடாது. யார் எழுதி கொடுத்துருந்தாலுமா? இயல்பாகவே அவர் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர். எஸ். ஆனால் அரசியலுக்காக பேசுகிறாரா இல்லது உள்ளார்ந்த அந்த அர்த்தத்தோடு பேசுகிறாரா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த வார்த்தைகளை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. என்னதான் ஜெயலலிதா வந்து ஒரு புகழ்பெற்ற பெண்மணியாக இருந்தாலும் கூட அவருடைய அந்த வார்த்தைகள் அவரை கொன்றது, படிப்படியாக அவரை பலவீனப்படுத்தியது. எனவே யாரையும் எதிராளியை விமர்சனம் செய்யும் போது கூட மிக நாகரிகமாக சப்ஜெக்ட் ஓரியன்டாக பேசுங்கன்றோம். யாராக இருந்தாலும் இப்போ அரசியலில் வந்து இன்றைக்கு எல்லாரும் விவரமாயிட்டாங்க. கையில் இன்றைக்கி மொபைல் இருக்குது, இணையதளம் இருக்குது, எங்கே வேணாலும் டேட்டாஸ் செக் பண்ணிக்கலாம். அப்போ சப்ஜெக்ட் ஓரியன்டாக நீங்கள் பேசுகிறது, ஆகா சரிதான், இவர் சரியாக தான் பேசுகிறாரு என்று பாமரனுக்கு புரியும் வகையில் பேசிட்டா நிச்சயமாக ஒரு வெற்றியை தந்துவிடும். ஆனால் விஜய் பாமரனுக்கு புரியுற மாதிரி பேசிட்டாரு, ஆனால் இல்லை பாமரனுக்கு புரிகிற மாதிரி பேசலை. எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ரசிகர்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறாரு. ஓ, நீங்கள் பாமரன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி எல்லாத்தையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜில் சொல்லணும். அப்போ தான் வெள்ளந்தியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இவர் பேசுகிறது உண்மையாக இருக்குது, இவர் பேசுகிறது சரியாக பேசுகிறாரு என்பது புரியணும். நான் விஜய் அவர்களை வந்து பல நேரத்தில் பாராட்டியிருக்கிறேன். அவருடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்திருக்கிறோம். அதனால் ரொம்ப சிறப்பான ஒரு ஜாதகம், ரொம்ப அமைதியான ஒரு சுபாவம், அவருடைய நடனங்கள், அவருடைய நடிப்பு, அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஒரு சமயம் முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு நடிகர்களில் யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. ஆமாம், ஒரு சமயம் எனக்கு நான் ஒரு பேட்டியில் பார்த்துருக்கேன் பேட்டி பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கு விஜயினுடைய மிக தீவிரமான ரசிகராக இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஏன் வந்து விஜயை வந்து எல்லாரும் விமர்சிக்கக்கூடிய நிலைமைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார்? அரசியல் செய்யணும்,
ஆனால் அரசியலை மிக நாகரிகமாக பக்குவமாக செய்யணும். எதிராளிகள் தவறாக நடந்து கொண்டாலும் கூட மிக நாகரிகமாக அந்த அரசியலை செய்யணும்.